ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்டிஸ்ட் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது தேங்காய் பர்ஃபின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஈஸி, பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நான் நெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நீங்கள் இந்த மாதிரி பிளேட் இல்லைன்னா கூட நீங்கள் ரவுண்ட் சைஸ் பிளேட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு செய்யுங்க. அளவு தான் இதுக்கு கரெக்டாக இருக்கணும். நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் நெய் எடுத்திருக்கேங்க. இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பர்ஃபியும் சூப்பராக வரும். அதே டம்ளரில் 2 டம்ளர் நீங்கள் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. திரும்பவும் அதே டம்ளரில் 3 டம்ளர் நீங்கள் சர்க்கரையை எடுத்துக்கலாம். 1 டம்ளர் நெய், 2 டம்ளர் தேங்காய், 3 டம்ளர் சர்க்கரை, 4 டம்ளர் நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. இதுக்கு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 20 to 30 மினிட்ஸ் ஆகுதுங்க இது செய்யறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. 4 ஏலக்காய் தட்டி இதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பர்ஃபி செய்கிறப்ப கூட கொஞ்சம் ஹார்டாயிரும், நமக்கு அந்த பக்குவம் தெரியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக வந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலக்கி விட்டிங்கன்னா போதும். அடி பிடிக்கிறது இல்லை, நெய் நம்ம நிறையா ஊற்றிருக்கிறதுனால. பாருங்கள், பால் நல்லா சூடாயிருச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. பாருங்கள், நல்லா குறைஞ்சிட்டு வருது, நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு நல்லா பாலை வந்து சுண்ட விட்டுருங்க. பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறிட்டே வருது. நம்ம பால் ஊற்றுறதுனால கலர் வந்து ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தான் வரும். இன்னமும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குங்க, நல்லா கெட்டியாக வரணும். பதம் அதுதான். நீங்கள் நெய் மைசூர் பாக் செய்கிறப்ப பதம் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி தாங்க பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரணுங்க. நெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா அது அப்படியே கெட்டியாக இருக்கும், தண்ணியில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாங்க. ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணிடலாம். கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபில் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கத்தி எடுத்து நமக்கு வேண்டிய ஷேப்பு போட்டுக்கலாங்க. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் போடுங்க.
கத்தி விடுறப்பவே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. திரும்பவும் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் திரும்பவும் கத்தி வச்சு அந்த லைன்லேயே திரும்பவும் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உடையாமல் நல்லா வரும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கத்தி விட்டு போடுறப்பவே இந்த மாதிரி பிளேட் வச்சு நீங்கள் கமுத்தி எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாகவே விழுந்துடும். நம்ம நெய் நல்லா தடவி இருக்கும். லைட்டாக டேப் பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு. இப்போ ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க இந்த பர்ஃபி. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ஃபெயிலியரே ஆகாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும். பாருங்கள் உடைக்கிறப்பவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த சூப்பரான ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. உங்கள் டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாயா ஆர்டிஸ்ட் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.